நுகர்பொருள் என்றால் என்ன? நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் என்றால் யார்? வணிக சமூகத்தில் இவர்களது பங்கு என்ன? நாம் காலையில் எழுந்தவுடன் பயன்படுத்தும் பற்பசை முதல் இரவில் தூங்கும்போது பயன்படுத்தும் கொசுவர்த்தி சுருள் வரை அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் நுகர்பொருள் ஆகும். அதாவது FMCG ப்ராடக்ட்ஸ். இந்த FMCG பொருட்களை ஹைபர் மார்க்கெட் முதல் கடைக்கோடி பலசரக்கு மற்றும் பெட்டி கடை வரை கொண்டு சேர்க்கும் சேவையை செய்பவர்களே நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் ஆவர். அதாவது FMCG டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பரந்துபட்ட நம் பாரத தேசத்தில் 95% FMCG வணிகம் இன்றும் பாரம்பரிய முறைப்படியே நடந்து வருகிறது. 520க்கும் மேற்பட்ட முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள், 80,000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தயாரிப்பு நிறுவனங்கள், சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான நுகர்பொருள் வகைகளை உலகின் அதிக மக்கள் தொகையான 142 கோடிக்கும் அதிகமான நம் பாரத மக்களுக்கு 1,30,00,000த்திற்கும் அதிகமான கடைகள் மூலம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் உதவியுடன் அனுதினமும் அயராது நம் பாரம்பரிய முறையில் விநியோகம் செய்து வருகின்றனர். இந்திய நுகர்பொருள் விற்பனை சந்தை அளவு 2011 ரூபாய் 2.6 லட்சம் கோடியாகவும் 2020 ரூபாய் 9 லட்சம் கோடியாகவும் இருந்தது. 2025 2 மடங்கு அதிகமாகி ரூபாய் 18 லட்சம் கோடியாகவும் 2027 3 மடங்கு அதிகமாகி சுமார் 55 லட்சம் கோடியாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த துறையில் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது என்பது தெளிவாகிறது. 2022ஆம் ஆண்டு FMCG விற்பனையில் நகர்ப்புற பிரிவு 65% பங்களிப்பையும் கிராமப்புற பிரிவு 35% பங்களிப்பையும் அளித்தது. 2030ஆம் ஆண்டிற்குள் 36 கோடிக்கும் அதிகமான இளம் நுகர்வோரை கொண்ட உலகின் மிகப்பெரிய இளம் நுகர்வோர் சந்தையாக இந்தியா உருவெடுக்கும். இந்த நுகர்பொருள் விநியோக வணிக சமூகம் நேர்மையாக வரி செலுத்தி மத்திய மாநில அரசுகளின் வரி வருவாயில் பெரும் பங்கு வகிக்கிறது. கொரோனா காலத்தில் கூட அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி நுகர்வோர் பெற்றிட முன்கள பணியாளர்களைப் போலவே இவர்கள் ஆற்றிய சேவை மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவர்களின் பாரம்பரியமிக்க சேவைக்கு நாம் அனைவரும் தொடர்ந்து கரம் கொடுப்போம். நுகர்பொருள் விநியோகஸ்தரின் எழுச்சி தினமான மே 30 நாமும் அவர்களை கௌரவிப்போம். நன்றி.